வெளிநாட்டில் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் அப்போது அங்கேருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டுட்டு வரேன். சொந்த ஊரில் என்னால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? துலா ராசியில் யாராவது ஒருத்தர் கணவன் மனைவியில் ஒருத்தர் இருந்தால் கூட இயற்கையிலேயே துலா ராசி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு தன்மை இருக்கும். தன்னை வந்து எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்தில் வச்சுட்டு வர இல்லையா, கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும்ன்ட்டு. அந்த மாதிரியான குணம் வந்து ஆனால் வேலையில் என்ன ஆகும்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா செட்டான ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். ஒரு ஆஃபீஸே டோட்டலாக ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஒரு வாடகைக்கு இருக்கும் இவங்க வேலை பார்க்குற இடம். அதை வந்து சொந்தமாக ஒரு பில்டிங் வந்து கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு செட் ஆகிறது. இதை வந்து ரொம்ப ப்ராப்பராக ஒரு இடத்துல வந்து டயக்னோசிஸ் பண்ணுறாங்க, ஒரு இப்படி தான் ட்ரீட்மெண்ட் சொன்னாங்கன்னா உடனே பண்ணிடாமல் இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ட்ரீட் பண்ணால் இவங்க எங்கே இருக்காங்களோ பக்கத்தில் என்ன ஆறு ஓடுகிறதோ அங்கே போய் இவங்க ஸ்நானம் பண்ணிட்டு வரணும். நதி ஸ்நானம்னா என்னென்னா அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கும். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில உதாரண ஜோதிடர் பீமராஜா அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. இன்றைய நிகழ்ச்சியில 2026 புத்தாண்டு சிறப்பு பலன்களை அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். சரி, இன்றைய நிகழ்ச்சியில துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்க போகுது, அதை பத்தி சொல்லுங்க சார். துலா ராசிக்காரங்க வந்து அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லலாம் 2026 வருஷத்தை பொறுத்த வரைக்கும். இவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் செய்ய முடியும். அதாவது சத்ரு ஜெயம்னு சொல்லும். ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு சொன்னால் உலகத்தில் இவ்வளோ கோடி பேர் இருக்காங்க. அதே விஷயத்தை செய்யறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்போ அதை நம்ம செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும், நம்ம ஜெயிக்கணும் இல்லையா? அதற்கு இவங்களுக்கு சாதகமான அம்சம் இருக்கிறது. 6ஆம் பாவத்தில் சனியுடைய தொடர்பு இருக்கும்போது எதை செய்தாலும் எத்தனை பேர் கூட இருந்தாலும் கூட தனித்து அதை செய்ய முடியும். அதை வந்து அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். அதனால இந்த 2026 பொறுத்த வரைக்கும் என்ன விஷயத்தெல்லாம் இவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்களோ செய்ய முடியும். அதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இதை பொதுவாக சொல்லலாம். அதில் என்னென்னலாம் இவங்களுக்கு வரும் அப்படின்னு பார்க்கும்போது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. வெளிநாட்டில் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் அப்போது அங்கேருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டுட்டு வரேன். சொந்த ஊரில் என்னால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? துலா ராசியில் யாராவது ஒருத்தர் கணவன் மனைவியில் ஒருத்தர் இருந்தால் கூட பிஸ்னஸ் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு ரொம்ப நாளாக ஒரு லீகல் இஷ்யூ இருக்குது. ஒரு கேஸ் வந்து போயிட்டுருக்கு. அதில் ஜெயிச்சுட்டா எனக்கு வந்து நிறைய சொத்துலாம் வரும்னு சொன்னால் அந்த விஷயத்திற்கான அம்சம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஓகே. ஸோ இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் என்ன நினைத்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைச்சு ஒரு நல்ல காலமா இந்த வருடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஓகே. ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் எப்படி இருக்கும் சார்? ரொம்ப நாளா பொண்ணு தேடுறோம், வரன் தேடுறோம், பையன் தேடுறோம், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கை கூடுறதுக்கான விஷயங்கள் நடக்குமா இந்த வருடம்? இந்த வருஷத்தில் திருமணத்திற்கான வாய்ப்பும் கூட இருக்குது. ஆனால் முதல்ல 5 மாதத்துக்குள்ளே செஞ்சிடணும். வருஷம் தொடங்கி இந்த ஜனவரியிலேருந்து மே மாதத்துக்குள்ளே கல்யாணத்தை வந்து செய்யலாம், அல்லது கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகே. குரு பயிற்சிக்கு முன்னாடி பண்ணிடலாம். குரு வந்து சாதகமாக இருக்காரு. அதன் பிறகு என்ன ஆகும்னு சொன்னால் இவங்களுக்கு முழுக்க முழுக்க வேலையில் பிஸ்னஸில் தான் மைண்டு போகும். ஆல்ரெடி 6ல் சனி இருக்கார். குருவும் 10ஆம் இடத்திற்கு வந்துடுவார். அப்போ இதில் அவங்களுக்கு வந்து இன்வால்மெண்ட்டே இருக்காது. அதனால சீக்கிரம் செஞ்சுக்கிறது நல்லது. அதில் ரொம்ப வருஷமாக நிறைய பேர் காத்துட்ருப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது எதனாலன்னா இயற்கையிலேயே துலா ராசி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு தன்மை இருக்கும். தன்னை வந்து எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்தில் வச்சுட்டு வர இல்லையா, கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும்ன்ட்டு. அந்த மாதிரியான குணம் வந்து துலா ராசிக்கு இருக்கும். அப்போது இவங்களுக்கு ஒரு பொண்ணு அமையுது. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருக்காங்கன்னு சொன்னால் எங்கே நம்மளுடைய ஒரு இண்டிவிஜுவாலிட்டி போயிட போதோ அப்படின்னு வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. அப்போ நல்ல ஒரு சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இல்லை படிப்பில் வந்து இவங்களோட கொஞ்சம் கூட படிச்சிருப்பாங்க. வேலையில் ஒரு கிரேட் வந்து மேலே இருக்கும். அதை போல் இருந்தால் அவங்க வந்து விட்டுடக்கூடாது. அதை ஒரு யோகமாக எடுத்துக்கலாம். இப்படி ஒரு பெரிய இடத்துல இருந்து நல்லா படித்த ஒரு பொண்ணு வருது, நல்ல உத்தியோகம் பார்க்குற பொண்ணு வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். பெண்களும் இதே மாதிரி தான். ஆண்கள் வந்து தனக்கு ஈக்குவலாக இருக்கணும், கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா ஒரு ஒரு டாமினேஷன் வந்து இருக்கக்கூடாது தனக்கு.
அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அந்த விஷயத்தை இவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னு சொன்னால் இந்த வருஷத்தில் கல்யாணங்கள் கைகூடும். ஓகே. ஸோ வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? இப்ப நாங்க ஒரு வேலையில இருக்கோம். இதிலிருந்து அரசு வேலைக்கு முயற்சி செய்றோம். அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல வேலையிலே வந்து போஸ்டிங் அடுத்த லெவல் போஸ்டிங் எதிர்பார்த்திருக்கும். இல்ல இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நாங்க ஓனா பிசினஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மாரி ஐடியால இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் சார்? உத்தியோகஸ்தானமும் இவங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்குது. ஆனால் வேலையில் என்ன ஆகும்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா செட்டான ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். ஒரு ஆஃபீஸே டோட்டலாக ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஒரு வாடகைக்கு இருக்கும் இவங்க வேலை பார்க்குற இடம். அதை வந்து சொந்தமாக ஒரு பில்டிங் வந்து கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு விஷயம் இவங்களுக்கு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இவங்களுடைய இம்மீடியட் பாஸ், டீம் லீடர் இவங்கெல்லாம் வந்து மாறுவாங்க. அவங்களோட செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். மற்றபடி வந்து வேலை நல்லபடியாக போகும். பிஸ்னஸ் தாராளமாக இவங்க வந்து ஆரம்பிக்கலாம். ஓகே. இந்த வருடம் 2026 உடல்நிலை பொறுத்தவரைக்கும் என்ன மாரியான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? எதுலலாம் அவங்க கவனமா இருக்கணும் சார்? அதாவது 2 விதமா சொல்லலாம். துலா ராசினாலே அவங்க வந்து இந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு அம்சம் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த வருஷத்துல இப்படின்றத சொல்லலாம். 2த்தையும் சேர்த்து சொல்லும்போது, எங்களுக்கு வந்து அதாவது உடல் கழிவுகள வெளியேற்றுறது. யூரினரி இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவோம். அதுபோல வந்து சில பேருக்கு வந்து அந்த ஃபேமிலியா அப்பாக்குலாம் பைல்ஸ் இருக்குன்னு சொன்னா வரதுக்கான சான்ஸ் இருக்கு. பெண்களுக்கு வந்து அந்த யூட்ரஸ் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை வரதுக்கான அம்சம் இருக்கிறது. அதாவது 6ஆம் பாவத்துல சனி இருக்கும்போது இது போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இத வந்து ரொம்ப ப்ராப்பரா ஒரு இடத்துல வந்து டயக்னோசிஸ் பண்றாங்க. ஒரு இப்படிதான் ட்ரீட்மெண்ட் சொன்னாங்கன்னா, உடனே பண்ணிடாம, இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ட்ரீட் பண்ணா, அது வந்து முற்றிலும் குணமாயிடும். அது கரெக்டான டைம்ல தெரிஞ்சு சரி பண்ணிட்டோம், நல்லாருக்கும். அப்படிதான் அத வந்து எடுத்துக்கலாம். ம், ம். ஓகே. துலாம் ராசி மாணவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் சார்? இவங்களுக்கு வந்து எஜுகேஷன விட அ அதர் ஆக்டிவிட்டீஸ்ல தான் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். அது 2 காரணங்கள் சொல்லலாம். 10ஆம் பாவத்திற்கு குரு வரப்போறார். 6ல சனி இருக்கார். அப்ப நான் நான் வந்து வழக்கமா எல்லாரும் செய்ற விஷயத்த செய்ய மாட்டேன். புதுசா ஒண்ணு செய்யணும் அப்படின்ற மாரி இருக்கும். 2வது எனக்கு நான் என்ன செய்றேன்னு அது வந்து என்னோட ஹாபியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து சில பேருக்கு வந்து விளையாட்டு, சில பேருக்கு கலை. அதுல ஈடுபாடு அதிகமா இருக்கும். அதுல யாருக்கு விளையாட்டு, கலைன்றது அவங்களுடைய ஜாதகத்துல தெரிஞ்சுக்கலாம். 5ஆம் பாவம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது தெரியும். 3ஆம் பாவம் ஒத்துழைச்சதுன்னா அது வந்து ரொம்ப சிறப்பா அவங்களால செய்ய முடியும். அப்போ இவங்களுக்கு கல்வியோடு சேர்ந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அத வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். டீச்சர்ஸ்லாம் புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுட்டு அலோவ் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, இல்ல அதெல்லாம் போனா டைவர்ஷன்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத பண்ணாம இவங்கள அலோவ் பண்ணா அதே கூட இவங்களுக்கு ப்ரொஃபஷனா வரும். ஓகே. துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் வீடு, மண்மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கா? வீடு யோகம் வந்து துலா ராசி என்பர்களுக்கும் இருக்கிறது. இவங்களுக்கும் வந்து ஒரு பழைய வீடு வாங்கக்கூடிய யோகம் தான் இருக்கும். இவங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவ அதிபதியே பார்த்தா சனியா தான் இருப்பாரு. அவர் வந்து இப்போ 6ஆம் பாவத்துல சாதகமா இருக்கிறதுனால, பழைய வீட்ட வாங்கி புதுப்பிச்சுக்கிறது அப்படின்ற ஒரு யோகம் இருக்கிறது. இவங்களுடைய பூர்வீக சொத்து வந்து வீடாக இருந்ததுன்னா, அது இவங்களுக்கு வரும். இப்போ இவங்களுக்குள்ள சகோதரருக்குள்ள பிரிச்சுக்கணும். கொஞ்சம் இடம் இருக்கு, கொஞ்சம் வீடு இருக்கு அப்படின்ற மாரி இருந்தா, அதுல இவங்களுக்கு வீடுன்றத இவங்க எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லாருக்கும். ஓகே. இந்த வருடம் 2026 அவங்களுக்கு இன்னும் நல்ல பலன்கள குடுக்கணும் அப்டின்னா, என்ன மாரி பரிகாரங்கள் எல்லாம் இருக்கு சார்? இவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன பரிகாரம் இந்த காலத்துல செய்யலான்னா, நதியில போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும். அதாவது இங்கங்க ஸ்நானம் பண்ணணும், இப்பப்ப பண்ணணும்லாம் நெறைய சொல்லியிருக்காங்க. அதுல உத்தமம் நதி ஸ்நானம் அப்படின்றது இருக்கு. அதனால நதிகள் இவங்க எங்க இருக்காங்களோ பக்கத்துல என்ன ஆறு ஓடுகிறதோ, அங்க போய் இவங்க ஸ்நானம் பண்ணிட்டு வரணும். நதி ஸ்நானம்னா என்னன்னா, அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கும். முறைப்படி பண்ணணும். ஒரு ஸ்நானத்துக்கு முன்னாடி நம்ம பூஜை பண்ணும்போது சங்கல்பம் செய்வோம். அதுபோல சங்கல்பம் பண்ணிட்டு, அந்த நதியில ஸ்நானம் பண்ணணும். பொதுவா ஸ்நானம் பண்ணும்போது என்னன்னா, கிழக்கு பார்த்து நம்ம குளிக்கணும். வடக்கு பார்த்து குளிச்சா பரவாயில்ல. இத வந்து நதியில போய் நம்ம இது பண்ணக்கூடாது. நதி எப்படி வருகிறதோ அதை பார்த்த மாரி நின்று நம்ம ஸ்நானம் பண்ணணும். அப்புறம் அப்படி இறங்கி ஸ்நானம் பண்ணும்போது எந்த ஒரு நீர்நிலையா இருந்தாலும், நம்ம இறங்கி அதில குளிக்கிறோம்னு சொன்னா, அதில இருந்து கொஞ்சம் கல்லு, மண் எடுத்து வெளியில போடணும். போட்டு தான் நம்ம குளிக்கணும். அப்பதான் புண்ணியம் வரும். அப்படியே இறங்கி குளிச்சுட்டு நம்ம போயிட்டோம்னா, அந்த பலன் இருக்கும் அவ்வளோதான். அது முறைப்படி பண்ணணும்னு சொன்னா, அதிலேருந்து ஒரு கல்லையாச்சும் எடுத்து நம்ம வெளியில போடணும். சாஸ்திரமே அப்படி சொல்றது. இதற்கான காரணம் என்ன சார்? அதான் நம்ம ரொம்ப ஈஸியா நம்ம பிராக்டிகலா பார்க்கணும்னா, இப்போ அத வந்து தூர் வார்றதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? பெரிய இப்போ இதெல்லாம் கால்வாயெல்லாம் அந்த மாரி அத வந்து நம்ம நல்லா சுத்தமா வச்சுக்கிறோம். அது எப்போதும் அடுத்த தலைமுறையினருக்கும் அது நல்லபடியா இருக்கணும் அந்த மாரி பார்த்துக்கிறோம். அதுல என்ன விஷயங்கள் இருக்கோ அத அப்புறப்படுத்துறோம் அப்படின்ற மாரி எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து என்னன்னா,
வேறு ஒருத்தருடைய கர்மா, பாவம் வந்து அங்க இருக்குன்னா, அத நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்ற மாரி அது அர்த்தமாகும். இன்றைய நிகழ்ச்சியில துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு 2026 என்ன மாரியான பலாபலன்கள குடுக்கும்? என்ன மாரியான பரிகாரங்கள் அவங்க பண்ணலாம்? அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. நன்றி சார். நன்றி.